श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणं ఏకాదశ స్కందతిలో 12వ అధ్యాయతిలో 28వ శ్లోకం. సాయం ప్రాతరుపానీయ భైక్ష్యం తస్మై నివేదయేత్ యచ్చాన్యదప్యనుజ్ఞాతం उपयुञ्जीत संयतः. உத்தவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லத் தொடங்கி பகவான் சனாதன தர்மமான வர்ண ஆசிரம தர்மங்களை பற்றி விவரிக்கிறார். அப்படி விவரிச்சிட்டு இருக்கும்போது பிரம்மச்சரிய ஆசிரமம் பற்றி இப்போது விஷயம் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். அந்த பிரம்மச்சாரி எப்படி குருவுக்கு சேவை பண்ணணும், ஆசிரமத்தில் எப்படி இருக்கணும், படிக்கிற சமயத்தில் அவனுடைய திருஷ்டி எங்கே இருக்கணும், இப்படி பல பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வரோம். முக்கியமாக ஆச்சாரிய சாநித்தியத்தில் சந்நிதியில் இருக்கிற அந்த குரு அந்த ஆச்சாரியன் பகவானுக்கு ஈட பகவானே தான் சொல்லி பாவித்து அவன் சர்வ தேவதைகளுடைய ஸ்வரூபந்தான் இந்த மொபைல் டெம்பிள் ஆச்சாரியர் குருவனை பாவத்தோடு அவனை சேவிக்கணும். அதுக்கு அவனு வெளியில் போய் பிக்ஷை வாங்கிட்டு குருவுக்கு சமர்ப்பிச்சுட்டு குரு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் எவ்வளோ சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு மிதமாக ஆகாரம் புஜிக்கணும். அப்படியான விஷயந்தான் இந்த 28வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதுக்கு மேலும் இன்னும் அந்த குருக்கிட்ட இருந்துட்டு குருவுக்கு சுஸ்ரூஷ பண்ணுறது, குரு சேவை. 29வது ஸ்லோகம். சுஸ்ரூஷமான ஆச்சாரியம் சதோபாசீத நீச்சவத் யானசையாசனஸ்தானைः நாதி தூரே கிருதாஞ்சலிः. இங்கே அந்த ஆச்சாரியர் தெய்வத்துக்கு சமமாக இருக்கிற அந்த குரு மகாராஜன் சுஸ்ரூஷமான குருவுக்கு சேவை பண்ணணுமனே பாவத்தோடு எப்போ எந்த சந்தர்ப்பம் கிடைக்குமோ குருவுக்கு சேவை பண்ணலாம், அவருக்கு என்ன தேவையோ என்ன வேணுமான்னு சொல்லிட்டு அதையே எதிர்பார்த்துட்டு அந்த சேவா பாவத்தோட தன்னனை சேவகனாக பாவிச்சுக்கிட்டு எப்பவுமே கூட குரு சந்நிதியில் இருக்கும்போது தூரமாக கொஞ்சம் பக்கத்தில்னா ரொம்ப தூரமாக இருக்கக்கூடாதாம ரொம்ப கிட்ட இருக்கக்கூடாதா. உடனே குருவனுடைய பார்வை நம்ம மேலே விடுற மாதிரி, குரு கூப்பிட்டா உடனே கேட்குற மாதிரி இருந்து கை கட்டி கை குப்பி நிற்கணும். கிருதாஞ்சலி. கிருதாஞ்சலி என்ன, நமஸ்காரம் பண்ணுறது அப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா கை கட்டி நிற்கணும். கை கட்டி நிற்கணும். குரு கிட்ட ரொம்ப கையாட்டி அப்படி இப்படி பேசக்கூடாது, வாயாட்டக்கூடாது, கை காலும் ஆட்டக்கூடாது. அதனால கிருதாஞ்சலியோட ரொம்ப தூரம் இல்லாமல் ரொம்ப நெருங்கி பக்கத்தில் இல்லாமல் அந்த அளவுக்கு வேண்டிய தூரத்தில் அப்படி நிற்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, குரு உட்காரும்போது அவர் படுத்துக்கும் போது அவர் நிற்கும் போது பொதுவாக
குரு உட்கார சொன்னால் உட்காரலாம். குரு நிந்திட்டு இருக்கும்போது நம்ம உட்காரவே கூடாது. அப்புறம் படுத்துக்கிற சமயத்தில் குருவுக்கு ரொம்ப தூரமாக எங்கோ படுத்தக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நெருங்கி பக்கத்திலும் படுத்தக்கூடாது. இப்படி கை கட்டி இருக்கணும். படுத்துக்கும் போது அப்படி இருக்கணும். ஏன்னா குருவுக்கு என்ன தேவைப்படுறதோ எப்போ கூப்பிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப மயங்கி தூங்கி போகக்கூடாது. அந்த அலர்ட்னஸ் எப்போ கூட இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட பாவத்தோட அந்த குருவுக்கு யார் சேவை பண்ணிகிட்ருக்கிறானோ அவனுக்கு ரொம்ப சீக்கிரமாக சித்த சுத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த குருகள் என்ன உபதேசம் பண்ணுறாரனேது அது நல்லா ஒழுங்காக கேட்டுக்கணும். அப்புறம் தைத்திரி உபனிஷத்தில் இந்த குரு எப்படிப்பட்ட குருக்கள் நம்ம சம்பிரதாயத்திலோ சனாதன தர்மத்திலன்னா அங்கே ஒரு விஷயம் பார்த்தோம். எல்லாம் சொல்லி முடித்து குரு நீ ரொம்ப நாளில் படிச்சிருக்கேன், இப்போ நீங்கள் போயிட்டு வரலாமன்னு சொல்லும்போது அங்கே குரு சொல்கிறாரு, நான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோ இதராணி யான்யஸ்மாகம் சுச்சரிதானி தானி த்வயோபாஸ்யானி. இதோடைய அர்த்தம் என்னன்னா, அப்பா இங்கே நீ இவ்வளோ நாள் இருக்கே, இங்கே என்னென்ன நல்லது நீ பார்த்தியோ அது மட்டும் எடுத்துக்கோ. ஏதாவது குறைகள் ஏதாவது நீ உனக்கு திருஷ்டிக்கு ஏதாவது தப்பாக அப்படி தோணுனா கூட குறையா தெரிஞ்ச அது எடுத்துக்காது, நல்லது எடுத்துக்கோன்னா இதராணி கர்மாணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக ஹம்பில் குரு கூட பாருங்கோ. அதனால் குறையில்லாத எந்த ஒரு குறையும் இல்லாத மனுஷனே லோகத்தில் இருக்க மாட்டான். அதனால் இந்த சரீரத்தோடு இருக்கிற அந்த குருவின்னு பார்க்கும்போது உன்னை பார்க்குற விதானத்தில் ஆகட்டும், இல்லைன்னா உனக்கு அப்படி தோணலாம், இல்லை குரு அப்படி ஏதாவது சில காரியங்கள் பண்ணுறதே கூட இருக்கலாம். இருந்தால் உனக்கு அப்படி இருந்துச்சுன்னா அது எடுத்துக்காது. உனக்கு எது நல்லது உபயோகப்படுறது அப்படின்னு தோணுறது அது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குருவே சொல்கிறார். சுச்சரித்தானி தானி த்வய உபாஸ்யானி, அந்த நல்ல விஷயங்களை மட்டும் கிரகிச்சுக்கோ. எப்போ கூட லோகத்தில் நம்ம சுற்றி பார்த்தோம்னா மனிதர்கள் பார்க்கும்போது பல பேர்னே நல்லதே கெட்டது எல்லாமே இருக்கும், மாறி மாறி ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். ஏன் துவந்தங்கள் இல்லையா? அப்போது நல்லது மட்டும் கிரகிச்சுக்கிறது. அதனால தானே ஹம்ச பாலனை மட்டும் கிரகிச்சுக்கிறதுன்றோம், ஜலத்தை அப்படியே விட்டுடுமா. அந்த மாதிரி நம்ம கூட ரொம்ப குஷலர்களாக இருந்து ஸ்கில்ஃபுல்லி நல்ல விஷயம் கெட்டது இருக்கேன்னு பார்த்து அது நினச்சிக்கிட்டு எனக்கு என்னதான் பிரயோஜனம்? அதனால் குறையோ எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இல்லாத மனுஷனே இருக்க முடியாது சரீரத்தில் இருந்து. ஏன்னா இம்பர்ஃபெக்ட் உடம்பு இம்பர்ஃபெக்ட் மனசுன்னு வச்சுக்கிட்டு பர்ஃபெக்ஷன் இந்த உடம்பு மனசில் பார்க்கக்கூடாது, பாஹ்ய பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடாது. வேர்ல்ட் இஸ் கேனாட் நெவர் பி ஒருக்காகவும் அது பர்ஃபெக்ஷன் பண்ண முடியாது. இப்போ பர்ஃபெக்டாக என்ன ஆல்ரெடி இருக்கின்றனதோ அது நம்ம அந்தரங்கத்தில் இருக்கிற நம்ம ஸ்வரூபம்னு சொல்லி அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு 30வது ஸ்லோகம் சொல்கிறது, ஏவம் விருத்தோ குருகுலே வசேத் போக விவர்ஜிதः வித்யா சமாப்யதே யாவத் பிப்ரத்வ்ரதமகண்டிதம். இந்த அகண்டித்த விரதம் அப்படின்னா அன்புரோக்கன், உட்டி போகாத நடுவில் பிரேக் ஆகாத இப்படிப்பட்ட ஒரு அகண்டிதமான பிரம்மச்சரிய விரதம்
அந்த பிரம்மச்சரிய விரதத்தினை ஸ்வீகரித்த இவனு வந்து இந்த குருகுலத்தில் இருந்து எந்த ஒரு போக விஷயங்கள மேலே மனசோ இந்திரியங்களோ போக விடாமல் போக விவர்ஜிதா. ஓகே, குரு எவ்வளோ நாளைக்கு இருக்க சொல்கிறாரோ, எவ்வளோ படிக்க சொல்கிறாரோ, அந்த அளவுக்கு யாவத்து வித்யா அவ்வளோ வரைக்கும் சமாப்பியதே. வித்யா நீ படித்தது போதும் அப்படின்னு குரு சொல்கிற வரைக்கும் இந்த அகண்டிதமான சிறந்த இந்த பிரம்மச்சரிய விரதத்தினை தரிச்சு அது கடைப்பிடிச்சி இருந்து அப்படி நிவசிக்கணும் அப்படின்றார். ஸோ அப்போது இந்த பிரம்மச்சாரியனை பற்றி பொதுவாக குருகுலத்துக்கு வந்த இவனும் இப்படி அப்படின்னா இது சாதாரணமாக இப்போ அப்ளை பண்ணும்போது என்ன சொல்லணும், ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்பில் வந்து அந்த குழந்தை நல்லா படித்து முடித்து அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு 24 வயசு வரைக்கும் படிக்கிறான்னா போஸ்ட் கிராஜுவேட்டோ டாக்டரேட்டோ அப்போ வரைக்கும் ரொம்ப நியமத்தோடு இருக்கணும். இனிமே கூட சில ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்ல போகிறாரு எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் எப்படின்னு. அதுக்கு பிறகு இப்போது இந்த 31வது ஸ்லோகத்திலிருந்தே 36 வரைக்கும் நைஷ்டிக பிரம்மச்சாரி பற்றி விவரிக்கிறார். நைஷ்டிக பிரம்மச்சாரன்னா அவனு படிப்பு முடிச்சு கூட குருக்கிட்டே இருக்க விரும்பிட்டா குருவு இருக்க விட்டுட்டா அப்புறம் அதே மாதிரி அவனு அடுத்த ஆசிரமம் கிரகஸ்தன் ஆகாமே வானப்பிரஸ்தம் இல்லை சந்நியாசியாகவே இருந்து தன்னை தானு குருவுக்கு சமர்ப்பிக்கலாம் இந்த சரீரத்தினை அந்த சாஸ்திர அத்தியனம் சாஸ்திர பிரச்சாரத்துக்காக. குருவுடைய எண்ணங்கள் அவருடைய நோக்கம் அவருடைய கருத்துக்களினை பிரச்சாரம் செய்யறதுக்காகவே இந்த சனாதன வைதிக தர்மத்தினை அதுக்கு தன்னை தானு அர்ப்பணம் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பிரம்மச்சாரிக்கு பேர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. பொதுவாக நம்ம ஹனுமான்ஜின்னு பற்றி சொல்லும்போது நைஷ்டிக பிரம்மச்சாரி என்றோம். அதே மாதிரி நாரதரும். இப்போது 31வது ஸ்லோகம் படிக்கிறோம். ஆஜன்ம பிரம்மச்சாரி இல்லைன்னா யத்யசௌ சந்தசா லோகம் ஆரோக்ஷன் பிரம்மவிஷ்டபம் குரவே விந்யசேத்தேஹம் ஸ்வாத்யாயார்த்தம் ப்ருஹத்வ்ரதः. ஸ்வாத்யாய அர்த்தத்துக்காக ஸ்வாத்யாயார்த்தம் அப்படின்னா செல்ஃப் நாலேஜுக்காகவே. இப்போது வேதம் படிக்கும்போது குரு இப்போவே வேத அர்த்தத்தை கூட சொல்லியிருக்காரு. ஆனால் இது ஒரு மனிதனோட வாழ்க்கையே பத்தாத அளவுக்கு வேதம் விஷயம் இருக்கு. அந்த வேதத்தில் இருக்கிற அங்கங்களை ஒன்று படிக்கிறதுக்கே 12 வருஷம் வேணும். அப்போ இங்கே அது கூட இவனு வாழ்க்கைக்கு வேண்டிய தொழிக்கு வேண்டிய விதமாக கூட பர்சனலாகவும் அந்த ஸ்கில்ஸ்னே குரு டீச் பண்ணுவார். ராஜா குருவன் அவனுக்கு வேண்டிய வார்ஃபேர் எல்லாம். அதே மாதிரி பிராமணனுக்குன்னா பூரோஹித்யம் யக்னம் யாகம் எல்லாம் பண்ணுறது. அப்புறம் வைஷ்யரன்னா அவனுக்கு வியாபார சம்பந்தமான விஷயங்கள். இப்படி க்ஷத்ரிய பிராமணன் அவங்களுக்கு எல்லாருக்கும் குரு அங்கே வியாபகாரிக்க லோகத்தில் வேண்டிய ஸ்கில்ஸ்ன்னு கூட சொல்லி தருவாங்க. இன்னும் சொல்ல வந்தால் ஃபஸ்ட் எய்டிலிருந்தே தெரியும். சின்ன சின்ன வேலைகள் நம்மே பண்ணிக்கக்கூடிய திறமை. இந்த காலத்தில் பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு அப்படி இல்லை. ஒரு ஃபியூஸ் போயிடுச்சுன்னா எப்படி போடுறது தெரியல, டியூப்லைட் மாற்றுறதுன்னா எப்படின்னு தெரியல, ஒரு டேப் ஏதாவது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு அது என்ன எல்லாத்துக்கும் எலக்ட்ரீஷியன் மேலே அப்படி ஆதாரப்படுறான். சின்ன சைக்கிள் ஏதாவது ரிப்பேர் வந்துச்சுன்னா எல்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஓரளவுக்கு நமக்கு சுற்றி நமக்கு தினந்தோறும் யூஸ் பண்ணுற விஷயங்களை நம்ம பண்ணிக்க தெரியும். இந்த அளவுக்கு குருகுலத்தில் அதனால தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு வச்சு ஸ்கூலில் சமைக்க தெரியும். ஆமாம், நல்ல சமைக்க கூட தெரியணுமா. இப்படி இவர் இருப்பார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் 31ல், இந்த பிரம்மச்சாரி
வேதங்களை காப்பாற்றிக்கிட்டே வேத அத்தியனத்திலேயே வேதலோகம். ஓகே, வேதலோகம் அப்படின்னா வேதமே அந்த அவனுக்கு வாழ்க்கை முழுசா வாழ்க்கை. அதுக்காகவே அப்படி அந்த வேதத்தை படிக்கிறதுக்குன்னா அவனை பிரம்மனே அவனை உணர்ந்துருவான். அப்புறம் அதுக்கே லைஃப்னு தியாகம் பண்ணுறதை குரு செய்கிற குரு மாதிரி இவர் கூட அந்த சந்நியாச மார்க்கத்திலேயோ அப்படி இருந்துட்டு விஷ்டபம். ஓகே, விஷ்டபம்னா வேதஸ்வரூபமான பிரம்மஸ்வரூபமான வேதம் அதிலேயே இருந்துட்டு ஆரோக்ஷன் அதை நீ மற்றமே வாழ்க்கையில் லட்சமாக வச்சுக்கிட்டு இந்த பிரம்மச்சாரி விரதத்தினி புருத் விரதத்தினி அவனுடைய தேகத்தினி ஸ்வ அத்தியாய அர்த்தம்னா வேதாந்த அத்தியனத்துக்காக வேதாந்த பிரச்சாரத்துக்காக அப்படியே குரு கூட இருந்துக்கிட்டே இவனும் இல்லை குரு சொன்னால் அவனும் கூட பல பேருக்கு டீச் பண்ணுறதுக்கு வேண்டிய ஈவன் குரு தேகம் தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த குருகுலத்தை கண்டினியூ பண்ணக்கூடிய இப்படியே இல்லைன்னு இவனே சொந்தமாக குருகுலம் வச்சு நடத்தக்கூடிய அந்த அளவுக்கு அநேக வருடங்கள் அங்கே அதுக்காகவே தியாகம் பண்ணி குருவே சரணமணி குருவுக்காகவே அவனுடைய சரீரத்தின் வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணுறான். சமர்ப்பணம் அப்படின்னா பகவத்துக்கு சமர்ப்பணம் பண்ண மாதிரி தான், வேத மாதக்கு சமர்ப்பணம் பண்ண மாதிரி தான், ஞானத்துக்கு அவனும் முழுசாக அவனு கொடுத்திருக்கான். அப்படி இருந்து அவன் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், அப்படிப்பட்ட பாவம் இருந்த அவனும் ப்ளஸ் நார்மல் பிரம்மச்சாரி கூட இப்போ இந்த 32 சொல்ல போகிற சில பாயிண்ட்ஸ் கருத்துக்கள் எல்லோருக்கே வேணும். நம்ம கிரகஸ்தர்களாக இருக்கிறவங்களுக்கு வேணும், வானப்பிரஸ்தனுக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா சார்வாத்மிய பாவம். இது எல்லாருக்கும் வேணும், சார்வாத்மிய பாவம். அப்புறம் அப்படி என்ன அர்த்தம் என்ன, எல்லா இடத்துலையும் தெய்வத்தை பார்க்கறது. தெய்வம் எல்லா இடத்துல இருந்தால் கூட குறிப்பாக சில சாத்விக சத்வகுணம் எங்கே நிறைஞ்சிருக்கிறதோ அங்கே பகவான் ரொம்ப கிளியராக அவர் வியக்தமாயிடுவார். ஏன், பகவான் சுத்த சாத்விக ஸ்வரூபன். அதனால் ரஜோ தமோ குணங்கள் இருக்கிற இடத்துல பகவான் வியக்தமாக மாட்டார். அதனால தான் அப்படி பகவான் வியக்தமாகிற சில இடங்களை நீங்கள் சொல்கிறாரு. இது நம்ம விபூதியான்னு எடுத்துக்கிறோம். பகவத்கீதையில் படித்த மாதிரி எது என்ன அந்த 4-5 விஷயங்களை சொல்கிறாருன்னா படிக்கிறோம். ஸ்லோகம் முதல்ல அக்னௌ குராத்மனாச்ச அக்னௌ குராவாத்மனி ச சர்வபூதேஷு மாம் பரம் அப்ருதக் தீருபாசீத பிரம்மவர்ச்சஸ்ய கல்மஷः. இந்த பிரம்மவர்ச்சஸோடு இருக்கிற இவனு இப்போ அந்த பிரம்மச்சரி அகண்டித விரதம் செஞ்சதுனால அப்படிப்பட்டவனு மனசு குரு சாநித்தியத்தில் இருந்து இவ்வளோ நாள் வேதம் படித்து எல்லாம் செஞ்சதுனாலையும் அகல்மஷமாயிடுத்து மனசு. அவருடைய மனசு எந்த ஒரு கல்மஷம் இல்லாமல் சுத்தமான அப்படின்னா சாத்விகமான மனசு இருக்கிற பிரம்மவர்ச்சஸ்ஸனை அடைஞ்ச இந்த எந்த ஒரு பேத புத்தி இல்லாத அப்ருதக் தீஹி. ஏன்னா இவனுக்கு சர்வம் பிரம்மமயம் சர்வம் ஈஸ்வரமயம்னு குரு சொல்லி கொடுத்தாரா, அது ரொம்ப உறுதியாக அது கடைப்பிடிச்சிருக்கான், அது வச்சுக்கிறான். அதனால எந்த ஒரு பேதபாவம் இல்லாத புத்தி இருக்கிற பிரம்மவர்ச்சஸோடு கூடியிருக்கிற எந்த மனசில் ராகத்வேஷங்களுடைய கலுஷிதம் இல்லாத இவன். இது யாருக்கு வேண்டாம்? நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கு வேணும், சாதாரண பிரம்மச்சாரிக்கு வேணும்,
கிரகஸ்தர்களுக்கு வேணும், வானப்பிரஸ்தனுக்கு எல்லாருக்கும் வேண்டிய விஷயம் இது சொல்கிறார். இவன் அப்படி இருந்து என்ன பண்ணோம், அக்னோ, இந்த பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தம் வரைக்கும் கூட இந்த அக்னி உபாசனா, கிரகஸ்தனாக இருந்தாலும் இல்லை ஆசிரமத்தில் பிரம்மச்சாரியாக இருந்தாலும், அதுக்கப்புறம் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்கிறது விரும்பினா கூட, அப்புறம் சந்நியாசம் எடுத்துக்கிட்ட தவிர வானப்பிரஸ்தம் அப்படி வரைக்கும் கூட இந்த அக்னி நீ மதிக்கிறதே, முதல் அக்னி சமிதாதானம் பண்ணுறான். அதுக்கப்புறம் யக்னம் யாகங்களும், இனிமேல் அவன் கிரகஸ்தன் இல்லையே, யக்னம் யாகங்கள் அவன் பண்ண முடியுமா, பண்ணுறதுக்கு சில கர்மங்களுக்கு பிரம்மச்சாரிக்கு இது இல்லையேன்னா அவனும் வேற யாருனோ வச்சுட்டு வேற எஜமானியா இவனும் அதை புரோத்சகிச்சு பண்ண வைக்கிறான். இப்போ இருக்கிற மட்டாதிபதிகள், பெரியோர்கள் எல்லாரும், சுவாமிகள் எல்லாரும் அவங்க ஆசிரமங்களுக்குள்ள எத்தனையோ இந்த வைதிக கர்மங்களே தினந்தோறும் பண்ண வைக்கிறாங்க. அவங்க பண்ணலை, ஆனால் உற்சாகப்படுத்துகிறான். ஏன், லோக கல்யாணார்த்தம் சர்வே ஜனா சுகினோ பவந்தனே பாவத்துக்காக அங்கே பக்கத்தில் கூடியிருக்கிற சில கிரகஸ்தர்களை வச்சு பண்ண வைப்பார். ஆனால் மொத்தத்தில் பாவம் எப்படி இருக்குன்னா, அக்னிலோ பகவான் சாட்சாத்து. அதனால் அக்னிக்கு ரொம்ப நம்ம மதிப்பு கொடுக்கணும். அதனால தான் அக்னி, ஈவன் சமைக்கிற அக்னி கூட, தீபமேத்துற அக்னின்னு கூட பகவானுடைய ஸ்வரூபமாகவே நினச்சிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் நம்ம சம்பிரதாயத்தில் அந்த அக்னிக்கு. அதனால தான் எல்லாமே அக்னி சாட்சி. அக்னி கிரியை இல்லாமல் எந்த கர்மங்கள் வேறே பண்ண மாட்டான். விவாகத்துக்கு அக்னி வேணும், உபநயத்தினுக்கு அக்னி வேணும், சின்ன சின்ன கர்மங்களை கூட அக்னிஹோத்திரம், அக்னிக்கு வணங்கி அக்னி மூலமாக தானே எல்லாம் ஆகுதி பண்ணுறோம். அதனால் அக்னிக்கு ரொம்ப ரொம்ப நம்ம உயர்ந்த ஒரு இடம் கொடுக்குறோம். ஏன்னா அது அப்படிப்பட்டது. அது வயிறுக்குள்ளும் வைஸ்வான ரூபத்தில் இருக்கிறது அக்னி, வெளியிலும் சூரியன் ரூபத்தில் இருக்கு. அப்புறம் அக்னி எல்லா இடத்துலையும் இருந்தாலும் வியக்தமாகாமல் இருக்கு. மரக்கட்டளை மட்டும் இல்லை, அந்த அக்னி தான் யக்னத்துக்கு எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துகிற சாதனம். அதனால் அக்னின்னு பார்க்கும்போதோ குரு விஷயத்துலேயும் ஆத்மனி அவனுடைய ஹிருதயத்தில் இருக்கிற நானுன்னு தோணுற அந்த ஒரு உணர்வு, அதுலேயும் அப்புறம் சர்வபூதேஷு முக்கியமாக என்ன கொடுத்தாரு, அவனை சின்ன வயசில் அந்த உபநயனம் பண்ணப்படும் அந்த அக்னி அவனுக்கு தெய்வம். அக்னி விஷயம் சொல்லி கொடுக்குற பாடசாலத்தில் போதனம் பண்ணுற குரு. ஸோ குருவே அக்னி ரூபத்திலோ, அக்னியை தெய்வ ரூபத்திலோ, தெய்வமே குரு அக்னி ரூபத்தில் இருக்குன்னு சரி பண்ணி, அப்புறம் அந்த அக்னி குரு பரமாத்மா பரபிரம்ம தத்துவமே என்ன ஹிருதயத்திலையும் ஆத்மாவை நானுன்னு பிரகாசிக்கிறதே. அது மட்டும் இல்லை, சர்வபூதேஷு எல்லா ஜீவராசிகள், எல்லா பிராணிகளுக்குள்ளேயும், முக்கியமாக பிராணிகளுக்குள்ளே, ஏன்னா அங்கே சைத்தன்யம் வியக்தமாகிறது. சைத்தன்யம் வியக்தமாகிறதுன்னா அந்த வியக்தமாகிறதே இருக்கிறதே வியக்தமாகிறது. சைத்தன்யம் எல்லா இடத்துலையும் வியக்தமாகிறது இல்லை, சரியா? அப்போது அந்த எல்லாருக்குள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால சர்வபூதேஷு சர்வ பிராணிகளும் என்ன பார்க்கணும், மாம் பரம் உபாசீதா. அது பரம்பொருளான நானன்னா பகவான் சொல்லிக்கிறாரு, பரமாத்மாதா நீ அணிக்கிற நீயும் நான் பரமாத்மாவேதா. குரு பரமாத்மா, அக்னி பரமாத்மா, சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் பாருங்க, மாம் பரம் உபாசீத. அப்படிப்பட்ட பாவத்தோட பரபிரம்மனான பரமாத்மானே இது எல்லாத்துக்குள்ள முக்கியமாக பார்த்து உபாசிக்கணும், தியானிக்கணும் என்றார். இங்கே அப்படி சொல்லிட்டு ஒரு அடுத்த 2 ஸ்லோகங்களுக்குள்ள 3 ஸ்லோகங்களுக்குள்ள சில ஸ்ட்ரிக்ட் வார்னிங், ஜாக்கிரதையாக
எந்தெந்த விஷயத்திலோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன பார்த்தோம்? எல்லா இடத்துலும் சர்வத்திர சமதர்ஷனம், சர்வத்திர ஈஸ்வர தர்ஷனம். ஓகே, 33வது ஸ்லோகம். ஸ்திரீணாம் நிரீக்ஷணஸ்பர்ஷ சம்லாபக்ஷ்வேலநாதிகம் பிராணினோ மிதுனீபூதான் அக்ருஹஸ்தோக்ரத்யஜேத். ரொம்ப இப்போ பிரம்மச்சரியம், அகண்ட பிரம்மச்சரியம்னு இப்படிலாம் இருந்துட்டு இருந்தால் நான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் நான் இனிமேல் அதை பற்றி பெருசாக ரொம்ப அலர்ட்டாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு சந்நியாசி, வானப்பிரஸ்தன் இல்லை நைஷ்டிக பிரம்மச்சாரி ஆர் பிரம்மச்சாரியா இருக்கிறவன், அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கிரகஸ்தனுக்கு இல்லை. கிரகஸ்தனுக்கு கூட இது எப்படி மாடரேட்டாக, லெஜிட்டிமேட்டாக, நியாயபத்தமாக இருக்கா இல்லையான்னு இது பார்த்து எடுத்துக்கணும். அதனால இந்த பாயிண்ட்டு ரொம்ப சென்சிட்டிவ், ஜாக்கிரதையாக கேட்டுக்கணும். என்ன சொல்கிறாரு? அக்ருஹஸ்தா, கிரகஸ்தன் ஆகாதவன். கிரகஸ்தன் ஆகாமல் இருக்கிறவங்க வேறு யார்? பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தா அண்டு சந்நியாசி, 3. இவங்களு ஸ்திரீகளை கூட ரொம்ப தொடர்பு வச்சுக்கூடாது. ஸ்திரீனாம் என்ன, அவங்களனே பார்க்கவே கூடாதாமா. பார்க்கவே கூடாதுன்னு அப்படி எப்படி சார் லோகத்தில் வேலை நடக்கும்? பார்க்குறதா இருந்தால் அவன் முகத்தினு ரொம்ப பார்க்காது, காலு பாரு, லக்ஷ்மணன் மாதிரி. லக்ஷ்மணன் சீத்தை பற்றி காது மூக்குக்கு வைக்கிற, தலைக்கு வைக்கிற ஆபரணங்களை காமிக்கும் போது லக்ஷ்மணனும் இது எனக்கு தெரியலன்னா. ஆனால் அண்ணி சீதா காலுக்கு போட்ட அந்த காலு நூப்புரம் அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் தினந்தோறும் சீதா மாதா என்னுடைய அம்மாவுக்கு சமமாக இருக்கிற அந்த அண்ணினி நான் நமஸ்காரம் பண்ணும்போது கால்கள்னு பார்க்குறேன், முகம் பார்த்தது ரொம்ப கம்மி. அப்போ பாருங்கோ, அங்கே என்ன சொல்கிறது? அப்படி இது எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்கன்னு, அப்படி இல்லைன்னா மனசு எந்த காலத்தில் எப்போவாவது கூட செழிச்சு உளுந்தி போகலாம். அதனால தான் இங்கே ஸ்திரீன்னு சொல்கிறதுனால இது ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாரு அன்னு சொல்லி நினச்சக்கூடாது. ஸ்திரீகளும் இந்த மார்க்கத்தில் பிரம்மச்சாரிணியாக இருந்த, வானப்பிரஸ்தனாக இருக்கிற ஸ்திரீ, சந்நியாசம் எடுத்துக்கின ஸ்திரீ இருந்தால் அவங்களோட புருஷனு கூட ரெண்டும் எடுத்துக்கணும். நம்ம எப்பவுமே சாஸ்திரத்தில் ஒன்று சொன்னதுன்னு அர்த்தம், பார்ஷியாலிட்டி ஒன்றும் கிடையாது. சரியா? அப்போது அப்படி என்ன அர்த்தம்? என்ன, ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் இவனுங்க கிரகஸ்தனை தவிர அப்புறம் ஜாக்கிரதை இருக்கணும். என்ன, அவங்கள ரொம்ப பார்க்கக்கூடாது. அவங்களோட ஃபோட்டோஸ் பார்க்குறதோ, முகம் பார்க்குறதோ, அப்புறம் அவங்க கூட ரொம்ப பேசுகிறதோ, அப்புறம் ரொம்ப சிட்சாட் பண்ணுறதோ, ஜோக் பண்ணுறதோ, கேளனமாக பேசுகிறது, அப்புறம் காக்கத்தாளியமாக பேசுகிறது, ரொம்ப ரொம்ப பேசுகிறவனே ஒரு இன்வால்மெண்ட் பண்ணக்கூடாது. சம்பாஷணங்கள்னு உருவாக்கக்கூடாது. ஓகே, ஒரு வேளை ஏதோ காரியம் விஷயம் அப்படி ஏதாவது சொல்ல வேண்டியிருக்குன்னு அந்தளவுக்கு அவ்வளோதான் சொல்லணும். தவிர ரொம்ப என்கொயரி பண்ணி ரொம்ப பேசுகிறது, ரொம்ப சிரிக்கிறது, ரொம்ப க்ளோஸாக நெருங்கி தொடர்றது, அவங்களுக்கு கொஞ்சம் நெருங்கி உட்கார்றது, அவங்கள மூஞ்சி பார்க்குறது, இத்தனை சொல்லப்படுறதுங்க. நான் எல்லாம் சம்ஸ்கிருதம் இல்லாமல் அர்த்தம் சொல்லிகிட்ருக்கேன். இதே எதுவுமே பண்ணக்கூடாதாமா. அப்படி அது மட்டும் இல்லை, தம்பதிகளாக இருக்கிற, கிரகஸ்தர்களாக இருக்கிற அவங்க சேர்ந்து இருக்கும்போது, அவங்க சேர்ந்து நடக்கும்போது, போகும்போது, படுத்திருக்கும்போதோ அவங்களனே அப்படி அந்த தம்பதிகளனே, ஓகே, மிதுனமான 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது உட்கார்ந்துருந்தாலும் சரி, அப்படி அதெல்லாம் பார்க்காது. நிறைய அந்த கிரகஸ்தர்கள் பண்ணுற சேஷ்டைகள்னு பார்க்காது.
அவங்க மோட்டர் சைக்கிள் மேலே பின்னாடி உட்காந்து முன்னாடி உட்காந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு அப்படி அதெல்லாம் பார்க்காதன்றது. ஏன் சார் அதுக்கு ஆமாம். அதே மாதிரி அவங்க அனுபவிக்கிற போகங்கள், அவங்க பார்க்குக்கு போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. கிரகஸ்தனுக்கு இருக்கு எங்கே போகலாம், பாரிய கூட அதெல்லாம் பார்க்காது. அப்போது பேசுறது எல்லாம் குறைச்சி இருக்கணும். எங்கெங்கே விவகாரத்தில் அங்கெங்கே வருது அந்தளவுக்கு மட்டும்தான் பேசணும். அதையும் ஸ்திரீனி இப்படிப்பட்ட இந்த ஆசிரம தர்மம் இருக்கிற புருஷன் தாயாக பார்க்கணும். அதே ஸ்திரீ புருஷன் அப்பாவாக பார்க்கணும், இல்லை அண்ணாவா தம்பியாக பார்க்கணும். இன்னும் பகவானை வச்சு பார்த்தா நல்லது தான். இதுதான் நம்ம சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பெரிய குணம். நம்ம நாட்டில் பாரியை தவிர மிச்சம் எல்லா ஸ்திரீகளும் தாய்மார்கள், மை டியர் மதர்ஸ் எல்லாரும். ஆனால் வெளிநாட்டில் பாருங்க, அம்மா தவிர எல்லா அதர் ஸ்திரீகள் எல்லாரும் போக வஸ்துவாக தான் பார்க்குறான் நினைக்கிறான். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்படி இருந்துட்டு வேறு என்ன சொல்கிறோம், ஈவன் பசுபக்ஷாதிகள் கூடி இருக்கும்போது அது ஏதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறது என்ன, அது பகிரங்கம் அங்கங்கே ரோடு மேலே மரம் மேலே இங்கே இருக்கும். அப்படி இருந்து அதுக்கு பக்கம் பார்க்காத, அந்த பக்கம் போகாத அப்படின்னு கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. அதனால் சம்போகத்தில் கூடி இருந்தாவே அது ரெண்டும் கொஞ்சம் கூடி இருக்க பேசுறது அப்படின்னா அதெல்லாம் பார்க்காது. அதனால சினிமாக்களுக்குள்ளே இதெல்லாம் தானே நிறைய காட்டுறதே. அதனால தானே மனுஷர்களுக்கு ரொம்ப உத்வேகம், காமம் எல்லாம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம் தப்பு வழியில் போகிறதுக்கு, தப்பு காரியங்களை பண்ணுறதுக்கு காரணமாகிறது எல்லோருக்கும் தெரியும். அப்போது இதுக்கு என்ன சொல்லணும்னா வேறு விதமாக சொல்கிறேன். there are two enemies or the two problems அப்படி எனக்கு ப்ராப்ளம்ஸாக எடுத்துக்கிறோம். என்னென்ன, ஒன்று நீ கன்ஃபரண்ட் பண்ணி யூ கேன் கன்ஃபரண்ட் வித் தட் ப்ராப்ளம் அண்ட் யூ கேன் கண்ட்ரோல் த ப்ராப்ளம். இன்னொன்று அன்கன்ஃபரண்டபிள், நீ அதை நீ ஃபேஸ் பண்ணவே முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. புரியுறதா? அப்படி என்ன இது, சப்போஸ் இந்த மாதிரி ஸ்திரீ சாங்கத்தியம் இது சும்மா சொல்லலை, பல இடத்துல பல விதமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் காம காஞ்சன பந்தம் அப்படின்னு சொல்லுவார். தியாகராஜர் அழகாக பாடியிருக்காரு, எந்த நேர்ச்சினா எந்த ஜூச்சினா. எவ்வளோ படித்தானும், எவ்வளோ கற்றுக்கிட்டானும், எவ்வளோ அனுபவம் இருந்தால் கூட எந்த வாரலைனா அப்படி எப்படியோ ரொம்ப சிறந்த ஆளாக இருந்தால் கூட காந்ததாசுலே, காந்தான்னு இங்கே ரெண்டு அர்த்தம், பணத்துக்கு ஸ்திரீக்கு. காந்தான்னா அர்த்தம் ரெண்டு. காந்ததாசுலே அதுக்கு அடிமை ஆகிடுவான். ஜாக்கிரதை இல்லைன்னா அடிமை ஆகிடுவான். எவ்வளோ தபஸுக்கு அப்புறம்னா அது அவ்வளோ. அதனால் இது கன்ஃபரண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம்னால என்ன சொல்கிறான், அவாய்டு பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணி கன்ஃபரண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் யூ கேன் கோ நியர் ஆர் ஃபேஸ் இட். சிலது இந்த மாதிரி இதை பண்ண முடியாது. அப்போது அவாய்டு, தூரமாயிரு, அவாய்ட் பண்ணு. அப்போது ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஸோ இப்படி அதனால தான் இப்போ இந்த விஷயத்தின் ஜென்ரலாக சொல்கிற பாருங்கோ, எல்லோருக்கும் தேவை இது முக்கியமாக. இப்போ கிரகஸ்தனாக இருந்த என்ன, அவன் எப்படியாவது இருக்கலாம், அவன் இருக்கக்கூடாது. அவன் எப்படியாவது இருந்தால் அவர் பாரிய கூட பேசுகிற மாதிரி, பாரிய கூட பழகிற மாதிரி வேறு ஸ்திரீகளுக்கிட்ட பந்துகளான ஸ்திரீகளை கூட இருக்கக்கூடாது. என்ன சொல்லுதானே இன்னும் ஸ்ட்ரிக்டாக சொந்த மகள் கிட்ட கூட, ஈவன் அம்மா கிட்ட கூட ஒரு வயசுக்கு அப்புறம் ரொம்ப நெருங்கி உட்காருதோ, ஒரே நாக்காளி மேலே உட்காருதோ பக்கத்தில், இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது சாஸ்திரம்.
இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாதிரி தோணும். பட் இது சத்தியம். சாஸ்திரம் சும்மா சொல்லாது. சாஸ்திரம் லோகத்தில் எல்லோருக்கும் நல்லது செய்யணும்னே உத்தேசத்தோடு சொல்கிற தவிர இப்படி சொல்லி என்னதான் பிரயோஜனம்? அதனால் கிரகஸ்தனை கூட அவன் பாரிய கூட மட்டும் எப்படி இருக்கணும், அது எங்கே எப்படின்னு இருக்கணும் தவிர ரொம்ப பாகாட்டமாக பகிரங்கமாக எல்லாம் காட்டக்கூடாது. அவங்க இருக்கிற அவங்களோட ட்ரெஸ் ஆவது, பிஹேவியர் ஆவது, பேச்சாவது எங்கே கன்றாவி மாதிரி கண்ட இடத்துல எல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. அதையும் தப்பு. ஜென்ரலாக சொல்கிறேன் நான். என்ன இப்போது உலகம் மொத்தத்தில் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த கன்ஃபரண்ட் பண்ண முடியாத, கண்ட்ரோல் பண்ண முடியாத இந்த விஷயங்களை எல்லாரும் அதிலும் மாட்டிக்கிறான் மெஜாரிட்டி. அதுக்கு 2 அர்த்தமாக சொல்கிற பாருங்க. மோட்ரனா வேர்ல்டு வைடு வெப், WWW, எல்லாரும் அதிலும் மாட்டிருக்கான். இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. உமன், வெல்த் அண்ட் வைன், 3 W. இதுதான் வேர்ல்டு வைடு வெப். அதனால தான் இது ஏதோ சயின்ஸு பிரயோஜனப்படுறதுன்னா கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் உருவாகிறது. வேர்ல்டு வைடு வெப் இல்லைன்னாலும் உமன், வெல்த், வைன் இருக்குல்ல. மகாபாரத யுத்த சமயத்தில் இருக்கு, அது முன்னாடி இருக்கு, ராவணன் சமயத்தில் இருக்கு. அதனால் மனுஷனும் இந்த 3 அது ஜாஸ்தி இருக்கணும் கலியுகத்தில். இப்படி இருக்கும்போது இதுன்னு கன்ஃபரண்ட் பண்ணி நீ சமாளிச்சுக்க முடியாதனால அவாய்டு பண்ணி தூரமாயிரு. உமன், வெல்த், வைன் நிறைய அக்கிரமங்களுக்கு, குற்றம் செய்கிறதுக்கு, குற்றங்கள் நடக்கிறதுக்கு பல வகையாக க்ரைம்ஸ், மர்டர்ஸ், ரேப்ஸ் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு ஃப்ரீடமாக அவைலபிளானி எல்லாத்துலேயும் மனுஷனும் அளவில்லாமல், கண்ட்ரோல் இல்லாமல் விழுந்து போகிறான். அதோடைய பலித்தம் என்ன? அவனுக்கு நஷ்டம், மொத்தம் சமுதாயத்துக்கு நஷ்டம். அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எல்லோருக்கும் விஷயம் முக்கியம். கிரகஸ்தர்கள் எத்தனை பேர் எத்தனை தப்பு பண்ணுறாங்க, பெரிய ப்ராப்ளம்ஸ் உருவாகும். அப்புறம் 45-50 ப்ராப்ளம்ஸ் உருவாகும். ஸ்திரீக்கு யாரோ புருஷன் மேலே ஏதோ மோகம், புருஷனுக்கு ஏதோ ஸ்திரீ மேலே மோகம். ஏன்னா அதுக்குள்ளே இங்கே கொஞ்சம் நாள் ஜீவிச்சு படசாகி மாதிரி, அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. அதனால் நிறைய டைவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிட்வீன் 50 and 55. அதுவும் லோகத்தில் நடக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட பல பல விஷயங்கள் இருக்குது, கவனிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு அடுத்த 2 ஸ்லோகங்களுக்குள்ள 34 இன்னும் என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. எது செய்யணும், எது அவாய்ட் பண்ணணும், 2 சேர்ந்து சொல்கிறார் 34. சௌச்சமாச்சமனம் ஸ்நானம் சந்தியோபாசனமார்ஜவம் தீர்த்தசேவா ஜபோஸ்பிருஷ்யா அபக்ஷ்யா தீர்த்தசேவா ஜபோஸ்பிருஷ்யா அபக்ஷ்யா சம்பாஷ்யவர்ஜனம். ஒரே ஸ்லோகத்தில் முதல் எது செய்யணும் அப்படின்றார், மேலே அவாய்ட் பண்ணுற சொல்கிறாரு. இப்போ சிலது செய்ய சொல்கிறாரு, மறுபடியும் அவாய்ட் பண்ணுறது சொல்கிறாரு, மறுபடியும் செய்யறது சொல்லுவார். இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறார். சௌச்சம், சுத்தமாக இருக்கிறது முக்கியம். கிளென்லினஸ்ஸை பற்றி மனசுத்தி, வாக் சுத்தி, சரீர சுத்தி இது கவனிச்சுட்டே இருக்கணும். ஓகே, அதனால மனசா வாச்சா கர்மணா சௌச்சம், சுத்ததா ரொம்ப முக்கியம். பல வாட்டி யமனியமங்கள் பற்றி பேசும்போது கூட சொல்லிட்டோம். சௌச்சம், சந்தோஷம், சௌச்சம் அது நியமங்களுக்குள்ளே வந்த விஷயம்.
இந்த சுத்தத்தை இல்லாதவன் பல்லு தேய்க்கிறது கிட்ட நின்று 2 வாட்டி குளிக்கிறதுல நின்று, அப்புறம் ஆகார சுத்தி. ஓகே, எல்லாம் ஆகார சுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகார சுத்வே சத்வசுத்தி, சத்வசுத்தே ஞான பிராப்தி, ஞான அர்ஹத பிராப்தி. சௌச்சம் ஹே குலநந்தனா. ஓகே, இங்கே குலநந்தன் இல்லை, அது அடுத்த வரியில் வரும். சொல்கிறார், ஏ உத்தவா சௌச்சம். அப்புறம் ஆச்சமனம். ஆச்சமனம் అనేది ஜலம் எடுத்துக்கிட்டு அப்பப்போ வாயின்னு க்ளீன் பண்ணுறது. சும்மா அப்பப்போ வாயின்னு க்ளீன் பண்ணுறதுன்னா ஏதோ ஹைஜீனிக் அன்னைக்காக இல்லை. ஏதாவது ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஜபத்துக்கு உட்காரத்துக்கு முன்னாடி, பாராயணத்துக்கு உட்காரத்துக்கு முன்னாடி அந்த ஆச்சமனம் అనేది ஜலம். அது ஒரு ரொட்டீனாக அப்படி பண்ணும்போது கையில் உத்தரணை வச்சு ஜலம் எடுத்துக்கிட்டு அதை சிப் பண்ணும்போது அச்சுதா கேசவ மாதவா கோவிந்தான்னு சொல்கிறது, அவ்வளோதான். அதுக்கு பேர் ஆச்சமனம். என்ன ஆகும்னா அந்த ஜலத்தின் இந்த பகவானுடைய 3 நாமங்கள் சொல்லி செய்யும்போது அது ஒரு கமிட்மெண்ட்டை, ஒரு ஓத்து டேக்கிங் மாதிரி. ஓகே, உறுதிமொழி எடுத்துக்கிற மாதிரி. அப்போது அந்த ஆச்சமனம் பண்ணுறது అనేది ஆரோக்கியத்துக்கு நல்லது, வாய்க்கு நல்லது. சரி, முக்கியமாக அது ஒரு பியூரிஃபிகேஷன் மெத்தட். அது பாவத்தோடு நல்லா பண்ணும்போது அது வேலை பண்ணும். ஸோ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய, இப்போது சாயங்காலம் மறுபடியும் சுவாமி கிட்ட உட்காருதோ அப்போது ஆச்சமனம் பண்ணிக்கணும். தீபம் மட்டும் தான் ஏற்றுறேன்னு வச்சுக்கோ, அப்போவும் ஆச்சமனம் பண்ணி என்ன, ஐ எம் பியூரிஃபைங் மை செல்ஃப், ஐ எம் கோயிங் டு டூ சம் குட் தெய்வ கர்மா, சாத்விக கர்மா அనే భావத்துக்காக ஆச்சமனம். அப்புறம் ஸ்நானம் అనేది கண்டிப்பாக 2 வாட்டி பண்ணணும். இன்னும் ட்ரெடிஷ்னலாக சொன்னோம்னா 3 காலம் ஸ்நானம் பண்ணுவாங்க. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மறுபடியும் ஸ்நானம் பண்ணுவாங்க, சாயங்காலம் சந்தியா சமயத்திலும் பண்ணுவாங்க ஸ்நானம். அப்புறம் சந்தியா உபாசனம். இந்த சந்தியா உபாசனம் అనేది திடீர்னு நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா அவனுக்கு சந்தியாவந்தனம் இருக்கு. ஒரு சந்நியாசிக்கு தவிர இந்த சந்தியாவந்தனம் అనేది இல்லைன்னா கடைசி வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இருக்கும். சன்னியாசிக்கு மட்டும் இருக்காது, அந்த கர்மம் எல்லாம் விட்டு போயிடும். வானப்பிரஸ்தன் கூட இருக்கும். ஸோ சந்தியா உபாசனம் 3 சந்தைகள் இல்லை, அட்லீஸ்ட் 2 சந்தையிலாவது. எதுக்கு இதுன்னா அந்த சந்தியா అనేది கண்டிப்பாக வச்சா மார்னிங் மீட்டிங் சாயங்காலம் அது ஒரு நியமம் ஆகிடும். முஸ்லீம்ஸ் பார்த்தோன்னா நவாஸ் அவங்க ஒரு நாளைக்கு 5 வாட்டி பண்ணுவான். அவங்களுக்கு ஏர்போர்ட்டில் கூட ஸ்பெஷலு பிளேஸ் ஏற்பாடு பண்ணுறான். ரயில்வே ஸ்டேஷனில் எங்கே இருந்தாலும் நவாஸ் பண்ணுவான். ஃப்ளைட்டில் கூட பண்ணுறான், ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில். அப்போது ஹிந்துக்கள் நம்ம பண்ணுறோம் அந்த அளவுக்கு. அப்போது வீட்டில் இருக்கும்போது பண்ண மாதிரி பண்ண முடியலன்னா கூட ஆனால் மறக்காது அந்த டைம். அந்த டைமில் வியாவகாரிக லோக விஷயங்கள், சினிமா, ஹோட்டல், மார்க்கெட், மால், கோவிலுக்கு கோவிலை பற்றி அப்புறம் வரும் இன்னொரு. இது சந்தியாவந்தனம்னா நீ கோவில் தரிசனம் பண்ணுற மாதிரி. இப்போ ஸ்திரீகளுக்கு இல்லையே கோவிலுக்கு போகிறது, இது சந்தியாவந்தனம்னு கேட்கக்கூடாது இல்லையே. அதனால் அந்த தீபம் ஏற்றிட்டு அந்த ஸ்லோகங்கள் சொல்லி பகவன் நாமம் சொல்கிறதே சந்தியாவந்தனம் ஸ்திரீக்கு. ஆண்கள் பண்ணுவான் சூரியனை வடங்கி. எவ்வளோ முக்கியம் அந்த சந்தியாவந்தனம். யார் தினந்தோறும் விடாமல் காலையில் கண்டிப்பாக, சாயங்காலம் வேலைக்கு போலே இருந்தால் மத்தியானம் வீட்டில் கூட மாத்தியான்மிக சந்தியா பண்ணுறானோ அவனுடைய சாரீரிக ஆரோக்கியம், மானசிக ஆரோக்கியம், புத்தியுடைய ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்கும். அவனுடைய பிஹேவியரே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் சந்தியாவந்தனம் 3 வர்ணங்கள் அவங்களுக்கு இருக்கு. க்ஷத்ரிய, வைஷ்ய, பிராமண வைஷ்ய, சத்ரி. அதனால் இப்போது ஆஃபீஸுகள் காலையில் போகிறது ஏதோ நேம் சேக்காகி போயிடுது. ஏன்னா வேலை, பணம் முக்கியமாகி போயிடுச்சு.
டைமிங்ஸு தேவையில்லை நமக்கு. ஏதாவது டைமில் சாப்பிடலாம், குளிச்சா குளிக்கலாம், இல்லை பரவாயில்ல. அப்படி இஷ்டப்படி கண்டபடி சாப்பிடுது. எப்போ சாப்பிட்றதே தெரியல. when to eat, what to eat, how to eat, where to eat, எதுவுமே தெரியல. எல்லாம் போய் எல்லாம் ரொம்ப சிவிலைஸ்டு நினச்சிக்கிறான். இதோட பலமும் அனுபவிக்கிறான், பல வகையாக அனுபவிச்சிட்ருக்கிறான். ஆனால் கவனிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. யாராவது சொல்லி கொடுத்தா கேட்கறதுக்கு கூட டைம் இல்லாத மாதிரி போகிறான் இவனும் சாதாரண இப்போ லோகத்தில் மக்கள். அதனால் இது ஏதோ ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் பீப்புளுக்கு தான் சொல்கிறாரு, பிராமணர்களுக்கு தானே சந்தியாவந்தனம் இதெல்லாம் நினைக்குது. அவங்க எந்த வர்ணத்தில் இருந்தாலும் சரி. இப்போது ஏன் வீடு இருக்கா இல்லையா, வீட்டில் சமைச்சு சாப்பிட்றீங்க. வேலைக்கு போகிறதுன்னா ஸ்திரீகள் வீட்டில் இருந்தால், இல்லை வேலைக்கு போயிட்டு வந்தாவது, இல்லை வீட்டில் யார் இருக்காங்க அவங்களாவது கரெக்டாக சாயங்காலம் சந்தா சமயத்தில் தீபம் ஏற்றி சுவாமிக்கு முன்னாடியே ஏற்றிட்டு ஒரு மந்திரங்கள் சொல்லி பகவன் நாமம் சொல்லி எப்படி பண்ணணும். குழந்தைகள்னா ஆண் குழந்தை சந்தியாவந்தனம் பண்ணணும். முடிஞ்சால் சின்ன அக்னிஹோத்திரம் பண்ணலாம் கிரகஸ்தர்கள். இப்படி அதெல்லாம் பண்ணணும். சந்தியா உபாசனம். அப்புறம் ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா ரொம்ப ருஜுஸ்வபாவத்தோட அப்படின்னு அர்த்தம். இந்த சனாதன தர்ம வைதிக பரம்பரை இப்படிப்பட்ட ப்ராக்டிசஸுக்கு ஆச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். இதனால் இப்போ என்ன பிரயோஜனம், இது பண்ணிட்டு இருந்தால் நான் ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங். லோகத்தில்னா பரவாயில்ல, லோகத்தில் உனக்கு கொஞ்சம் பணம் குறைஞ்சானோ பேர் குறைஞ்சானோ என்ன ஆனாலும் பரவாயில்ல. டிவி பார்க்க முடியலன்னு என்ன ஆகிப்போச்சு, இப்போது சீரியல் பார்க்கலன்னு என்ன ஆகிப்போச்சு. இப்படி இதெல்லாம் லாஸ் இருக்கட்டும். பந்துகள் வந்தாங்களா வந்து உட்காரட்டும், அவங்க கெஸ்ட்டு வந்து உட்காரட்டும். எனக்கு டைம் இப்போ சந்தியாவந்தன டைமு. அதனால் இதெல்லாம் தள்ளி போட்டு அதில் போகாது. பி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ருஜுத்வம், ருஜுஸ்வபாவம். அப்புறம் என்ன பண்ணணும், தீர்த்த யாத்திரை பண்ணணும். இது கிரகஸ்தர்களுக்கு ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அப்பப்போ நடுவில் கூட போகலாம். இப்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்கோ பிக்னிக்கு அது பார்க்கணும் இடம் பார்க்கணுன்னு போகிறோம். குழந்தைகள் சின்னவங்களாக இருக்கும்போது கூட அவங்களுக்கு கொண்டு போகணும். ஒரு ஒரு அளவுக்கு நமக்கு பணம் பரவாயில்ல, லீவும் இருக்குன்னா நம்ம தொழில் அதிலேருந்து விட்டுட்டு வருஷத்தில் 2 நாள் 3 நாளாவது அட்லீஸ்ட்டு ஒரு நாள் ஆகுது பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன வேறு வேறு இடங்களுக்கு. என்ன இடங்கள், கூனூர் சிம்சன் பார்க்கு, ஊட்டி இல்லை போட்டிங்கு, தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகணும். ஏன்னா இதுதான் இங்கே கோவில்கள், தீர்த்தஸ்தலங்கள், மகாத்மர்கள், நதிகள், மலைகள் பூஜிக்கிற இது எல்லா இடத்துலும் பகவான் வந்து ரொம்ப அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். முக்கியமாக கோவில்கள், அந்த தீர்த்தஸ்தலங்கள், அது பகவான் அங்கே ரொம்ப அவருடைய சாநித்தியம் நிறைஞ்சு வியக்தமாயிட்ருக்கு. பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கான். ஆனால் இது எல்லாமே அந்த பவர் பாயிண்ட்ஸு. இப்போது வயிற்றில் கரண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் எங்கே பாயிண்ட் இருக்கோ, எங்கே ப்ளக்கு ஹோல்டர் இருக்கோ, எங்கே பல்பு இருக்கோ அங்கே தானே வியக்தமாகிறது கரண்ட்டு. அதே மாதிரி தான் பகவான் எல்லா இடத்துல இருந்தால் கூட கோவில்கள், பிராமணர்கள் ஏன் இப்படி ஸ்பெசிஃபிக்காக விபூதி யோகங்களில் சொன்னதுன்னா அது அதில் வந்து சத்துவகுணம் நிறைஞ்சிருக்கிறதுனால. அதனால் கோவில்கள் அங்கே மந்திரம், அந்த மந்திர கோஷத்தினால 5 கால பூஜைனால் அங்கே வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ், அது எல்லாமே பவர் பாயிண்ட்ஸு நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு மகாத்மனை போய் சந்திக்கிறது பேசணும்னு அவசியம் இல்லை, பார்த்தாவே பவர் பாயிண்ட்டு தான். நமக்கு சத் சங்கம் ஒரு பெரிய பவர் பாயிண்ட், பவர் சப்ளை. அப்போது எங்கெங்கெல்லாம் அந்த பவர்னு என்ன பவர், தெய்வ சக்தினி சாத்விக குணத்தினு நம்ம நிறைய ட்ரா பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியுமோ அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகணுமா இல்லையா. தீர்த்தஸ்தலம் அப்படி பிக்னிக்கை நான் சொல்லிட்டு அப்படி போகக்கூடாது. ரொம்ப பக்தியோட பாவத்தோட அங்கே எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பகவானை, அந்த தீர்த்தஸ்தலம், அந்த நதி பேர், அந்த ஸ்தல மகாத்மியம் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு
எத்தனையோ மகாத்மர்கள் இங்கே வந்து இந்த தீர்த்தங்களுக்குள்ள ஸ்நானம் பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ சாதுக்கள், யோகிகள், ருஷிகள் எல்லாரும் இது அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் வந்திருக்கேன், அப்படிப்பட்ட குருவாயூருக்கு வந்தேன், அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்துக்கு வந்தானே அவ்வளோ உருகி உருகி உள்ள ஹிருதயத்தில் இருந்து ஆனந்தத்தோட. இப்போ இருக்கிற அங்கே மோசம், குற்றம், கன்னிங்கு, அப்புறம் அழுக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடாது. பகவான் அந்த ஸ்ரீரங்கம்னா அதோடைய ஸ்தல புராணம் என்ன, மகாத்யம் என்ன, எந்த அந்த புண்ணிய க்ஷேத்திரங்கள் எத்தனோ இருக்குது நம்ம நாட்டில். நீ தினந்தோறும் ஒரு இடத்துக்கு போனால் கூட வாழ்க்கை முடிச்சா கூட நீங்கள் பார்த்து முடிக்க முடியாது, அவ்வளவு இருக்கு. அதனால் ஒரு பிக்னிக் பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு போகக்கூடாது. அதேதோ முதல் அந்த தெய்வத்துக்கு, அந்த பக்திக்கு, ஆத்தியாத்மிகத்துக்கு அது முக்கியத்துவம் கொடுத்துட்டு போய் பாருங்கோ, எவ்வளவு ஆனந்தம் எப்படி இருக்கும். ஃபேமிலி எல்லாம் போகணும். அதனால் மேக் இட் எ பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், செலவாகும்னா பணம் ஓரளவுக்கு சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு 40-50 வயசு அந்த டைமில் என்ன சக்தி இருக்கும்போது போகணும். சரியா? பணம் கொஞ்சம் கையில் இருக்கணும். அப்புறம் வயசு இருக்கணும், போகிறதுக்கு தெம்பு இருக்கணும், பணம் இருக்கணும். அப்புறம் வயசானதுக்கப்புறம் நான் அப்புறம் பண்ணுறேன்னா அங்கே பாடிக்கு சக்தி இருக்காது, மனசு அந்த அளவுக்கு அதில் ஈடுபடாது. அதனால் தீர்த்த யாத்திரைன்றது வந்து ஒரு 50-60 வயசுக்குள்ளேயே கூட நிறைய பண்ணணும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் பண்ணலாம். சரியா? எத்தனை இருக்குது. 12 ஜோதிர்லிங்கங்கள், 108 வைஷ்ணவ க்ஷேத்திரங்கள், 18 சக்தி பீட்டங்கள், ஒன்னாருண்டா சொல்லி மாளாது, அத்தனை இருக்குது. அதனால் முக்கியமான பாயிண்ட், பவர் பாயிண்ட்ஸ் அதெல்லாம். அதனால் கிரகஸ்தர்கள் முக்கியமாக. பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தம்னா தீர்த்த யாத்திரை நிறைய இருக்கலாம். சன்னியாசிக்கு இனிமேல் இதெல்லாம் போனான்னு ஒன்று தான், போகலன்னான்னு ஒன்று தான். சரியா? அவர் ஃப்ரீ போவார், எங்கே போனாலும் அவருக்கு பகவத் தர்ஷனம் தான், எங்கே போனாலும் அப்படி அந்த தெய்வ விஷயமே ஆத்தியாத்ம விஷயங்களே சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை, தீர்த்த சேவா. அப்புறம் ஜபா அடுத்தது. இந்த ஜபம் అనేది என்ன செலவு பண்ணணும் இதுக்கு? எவ்வளோ வேதாந்தம் படிச்சுட்டு இருந்தால் கூட நீ பூர்ண ஞானி ஆகிற வரைக்கும் நிஷ்டை ஜபம். குரஸ்தர்கள், ஸ்திரீ புருஷர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு உனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துடைய நாமத்தினை கொஞ்ச நேரமாவது கண்டிப்பாக ஒரு நாளையில் அந்த நாமஸ்மரணம் எவ்வளோ. ராமநாமம் ஜன்ம ரக்ஷக மந்திரம், தாரக நாமம் கிருஷ்ண ராம. ஓகே, என்ன சின்ன நாமம் சொல்லி பாரு, எவ்வளோ ருச்சியாக இருக்கும், எவ்வளோ நிம்மதி கொடுக்கும், ஆனந்தம் கொடுக்கும். அதனால் ஜபம் అనేది வந்து ஜகாரேண ஜன்மராஹித்யம். ஓகே, பகாரேண பாப நாசனம். ஸோ ஜன்மராஹித்ய பாபநாசாத் ஜப இது உச்சதே. என்ன பாருங்க, ஜன்மம் இல்லாமல் செய்கிறதே உடனே உனக்கு ஞானம் வந்துடும். ஜபம் ஒரு சாதனையில் ஒரு படி. அது ஞானத்துக்கு வழிகாட்டும். ஞானம் நேராக கொடுக்காது, அப்படிப்பட்ட தகுதின்னு கொடுக்குமா? அப்போ ஜபம் అనేది ரொம்ப முக்கியம். மனசுன்னு கட்டுப்படுத்துறதுக்கு சுலபமான மார்க்கம். யாரும் எந்த செலவு பண்ண வேண்டாம். உடம்பு சரியில்லைன்னாலும், வாய் பேசலைன்னாலும், உட்கார்ந்துருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த வாகனத்தில் இருந்தால் கூட, எங்கே இருந்தாலும் ஜபம் எனக்குள்ளே நானும் சொல்கிறது தானே. எவ்வளோ சுலபமான. பக்தாள் எல்லாம் எதுக்கு அத்தனை கோட்டி நாமங்களை ஜபங்கள் பண்ணாரோ. அதனால் ஜபம். அப்புறம் பண்ணக்கூடாதது என்னன்னு இங்கே சொல்கிறாரு மறுபடியும். அஸ்பிருஷ்ய, எது தொடக்கூடாதோ அது தொடக்கூடாது. ஸ்பிருஷன்னா கைனால் மட்டும் வச்சு தொடறதில்லை, காதுனாலையும் தொடக்கூடாது, கண்ணுனாலையும் தொடக்கூடாது, மூக்குனாலையும் தொடக்கூடாது, நாக்குனாலையும் தொடக்கூடாது. அதுதான் சார் தொடர்றது అనేది கை வச்சு மட்டும்தான் நினச்சிக்காதுங்கோ. அஸ்பிருஷ்ய. ஓகே,
வர்ஜனம் நிஷேதம் பண்ணணும். என்னது? இங்கே இப்போ பாருங்கள் 5 புலங்கள் சொல்லியிருக்கேன் நான். அதனால் எதெல்லாம் கேட்கக்கூடாது அது கேட்காது, எதெல்லாம் பேசக்கூடாது அது பேசக்கூடாது, ஓகே, எதெல்லாம் பார்க்கக்கூடாது அது பார்க்கக்கூடாது. அதனால் அஸ்பிருஷ்ய அபக்ஷ்ய, முக்கியமாக இந்த சாப்பாட்டு விஷயம் எது பக்ஷிக்கக்கூடாதோ அது அவாய்ட் பண்ணணும். மாம்சாகாரம், இது வாயில் சொல்கிறதே ஒரு பெரிய பாப்பம். அப்புறம் மதுபானம், தூமபானம், இதெல்லாம் பார்க்கவே கூடாது. தொட்டுனா கூட பாப்பம்னு சொல்லிச்சு. ஸ்மெல்லு பார்த்தா கூட பாப்பமா. அதனால அந்தளவுக்கு ஜாக்கிரதையாக. ஸோ எது சாப்பிடணும் అనేది, எது சாப்பிடக்கூடாதோ அது வர்ஜனம். அசம்பாஷ்ய வர்ஜனம். பாருங்க 3 உதாரணம். தொடர்றதை பற்றி சொல்லி, சாப்பிட்றதை பற்றி சொல்லி, பேசுகிறத பற்றி சொல்கிறாரா. நம்ம எல்லாம் எடுத்துக்கணும். 10 இந்திரியங்களினால எதெல்லாம், ஓகே. அதனால் சிம்பிளாக சொல்கிறேன். வாட் இஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், யமனியமங்கள் அப்படின்னா யோகான்னு என்ன அர்த்தம் என்ன சிம்பிளாக வாட் டு டூ, வென் டு டூ, ஹவு டு டூ. அப்புறம் வாட் ஷுட் நாட் டூ, வாட் எங்கே எப்போ என்ன பண்ணணும், எங்கே எப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஸோ இதில் ஆகார விஷயம் ரொம்ப முக்கியம். யுக்தாகார விஹாரஸ்ய, பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் வர்ஜனம் பண்ணணும். இந்த 3 வார்த்தையிலே எல்லாமே வந்துச்சு சொல்லி 35வது ஸ்லோகத்தில் இப்போ எல்லா ஆசிரமங்களுக்கும் அனுசரிக்க தகுந்த மாதிரி சில விஷயங்கள்னு சொல்கிறார் பகவான் இங்கே. என்னது? சர்வாஸ்ரம பிரயுக்தோயம் நியம குலநந்தன மத்பாவ சர்வபூதேஷு மனோவாக்காய சம்யமஹ. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஆசிரமங்களும் பண்ணுறவங்க. சர்வ ஆசிரம பிரயுக்தா அயம் நியமஹ. எல்லா ஆசிரமவாசிகளுக்கும் பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசி எல்லாரும் அனுசரித்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் முக்கியமாக சிலது சொல்கிறப்பாரு அப்படின்னு சொல்லி, ஏ குலநந்தனா, உன்னை குலத்தனி பாவனம் பண்ணுறதுக்காக பிறந்தவனே. நம்ம எல்லோரும் அப்படி தான். நமக்கு இதெல்லாம் கேட்குறோம், பாகவதம் கேட்குறோம், உத்தவகீதை கேட்குறோம்னா நம்ம குலம் எல்லாம் பாவனம் ஆகிப்போச்சு. நாம் எப்படியோ பாவனம் ஆகிடுறோம். ஏன்னா அந்த పావన రూప పరమ పావనుడైనటువంటి భగవానుడు, పరమ పావనமான அந்த பகவத் தத்துவம், நாம் இதெல்லாம் கேட்குறோமா, இனிமேல் என்னதான் வேணும் வாழ்க்கையில். அதனால் நம்ம குலமே பாவனமாகும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு பெருமையோடு நம்ம இந்த ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் பயணிப்போமே. இது கர்வப்படுறதுக்கு இல்லை. அப்பா நான் தன்யனு, என் குடும்பம் தன்யம், என் குலமெல்லாம் பாவனம். இது நாரத பக்தி சூத்திரத்தில் பிரகலாதனுடைய விஷயத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தோம். என்ன அது பண்ணுறாரு சொல்கிறாரு. ஓகே, 2-3 தான் சொல்கிறார். மத்பாவக, மத்பாவகன்னா எப்பவுமே என்னை பற்றே நினச்சிட்ருக்கிறவன மத்பாவக. ஓகே, மறுபடியும் இங்கே சொல்கிறாரு. மத்பாவக சர்வபூதேஷு. சர்வபூதேஷு అనేది மேலே கூட ஒரு இடத்துல வந்துச்சு இல்லையா. மறுபடியும் இங்கே பாருங்க, சர்வபூதேஷு மத்பாவக. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் பகவான் தான் இருக்காருன்னு பாரு முதல்ல. அதுக்கப்புறம் அவன் குற்றவாளியா, அவன் ஹிந்துவா, கிறிஸ்டினா, பிராமணா, இதெல்லாம் அப்புறம். பகவான் அது முதல்ல பாரு. சர்வபூதேஷு மத்பாவக பாயிண்ட் 1. அப்போ இந்த பாவனை இருந்த பொறாமை, சண்டை, ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் வருமா? ரிலிஜன் ஃபைட்டிங்ஸு, நேஷ்னல் ஃபைட்டிங்ஸ் எல்லாம். அப்புறம் மன வாக்காய சம்யமஹா.
பாருங்க, மனசுனே வாக்குனே சரீரத்தினே மனசா வாச்ச 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தானே நமக்கு முக்கியமாக இருக்கு. சரீரம், அப்புறம் மனசு, அப்புறம் வாக்குக்கு தனியாக கொடுத்தாருன்னா அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உபயோகப்படுத்தணும். பேச்சு అనేది வந்து ஓகே, வாதோ ந அவலம்பிய, அப்புறம் துஷ்ட பாஷணம் ந குறியாத், அப்புறம் அசம்பாஷ்ய சம்பாஷிக்கக்கூடாது, பேசக்கூடாது. ஸோ மனஹ வாக் காய சம்யமஹ, சம்யமான அது நியந்திரணம் இருக்கணும் எப்பவுமே. இது நியந்திரம் இல்லாதவனுக்கு சத்தியம், தெய்வம், ஆத்தியாத்மம் అనేది எங்கோ தூரமாக இருக்கு. அப்புறம் அப்படி பண்ணுற இப்படி 3 இந்த விஷயங்கள் வந்து அப்புறம் நியமஹா, சம்யமஹா நியமஹான்னார். அப்படின்னா யம நியமங்கள் అని புரிஞ்சுக்கணும். அப்புறம் சர்வாத்ம பாவம். எதுக்கு யம நியமங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான்? எனக்கு இந்த சர்வாத்ம பாவம் வரணும். சர்வாத்ம பாவம் வரணும்னு எனக்குள்ள சாத்விக புத்தி இருக்கணும். சாத்விக பாவம் வந்து யம நியமங்களை ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். அப்போ சத்பாவம் சர்வாத்ம பாவம் இல்லைன்னா எனக்கு நிம்மதி வராது, பயமாகவே இருக்கும். அதனால நியமஹா இதுதான் சர்வ ஆசிரம பிரயுக்த நியமஹா. எல்லா ஆசிரமங்களுக்கு சொல்லப்பட்ட நியமம் இதுதான். இது யாருக்கு வேண்டாம்? எல்லாருக்குள்ள தெய்வத்தின் பாரு. உன்னுடைய மனசுனே வாக்குனே சரீரத்தினே கண்ட்ரோலில் வச்சுக்கோ. அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. எல்லா ப்ராப்ளம் பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பகவான் இங்கே சொல்லிட்டார். அப்புறம் 36 அந்த புருஹத் விரதம் குரு பற்றி இன்னொரு வாட்டி திரும்பி சுருக்கமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அந்த ஆஜன்ம பிரம்மச்சாரி பற்றி ஆரம்பித்தார் 31. ஏவம் புருஹத் விரததரோ ஏவம் புருஹத் விரததரஹ பிராமணோக்னிரிவஜ்வலன்னம் மத்பக்தஸ்திரீவ்ரதபசா தக்த கர்மாஷயோ மலஹா. இப்போ மேலே ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்லப்பட்ட 3 ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்லப்பட்ட அந்த முக்கியமான விஷயங்களை அனுசரித்து, அப்புறம் குருஹஸ்தனா இல்லாத இந்த புருஹத் விரதத்தை ஸ்வீகரித்த அந்த பிரம்மச்சாரி அவன் இப்போ பிராமணனா பிரம்மவர்ச்சஸோடு ஜுவலிச்சிட்டு இருக்கான், அக்னி மாதிரி. அப்போது அவன் என்னை மேலே பக்தி பண்ணுறானே அந்த விரதத்தனே. முதல்ல புருஹத் விரதம் பிரம்மச்சரியம். எதுக்கு பிரம்மச்சரிய விரதம் சொன்னானே? இப்போ யமனியமங்களை பண்ணி என்ன சாதிக்க போகிற? யாருக்கு காட்டுறதுக்கு என்னது? எனக்கு சர்வாத்ம பாவம் பகவத் பக்தி வளரணும். நான் பகவானுக்கு சேர்ந்தவனே அடங்கி சரணாகணும். அதனால் பகவானே சொல்கிறாரு, மத்பக்த தீவிர தபசா, என்ன மேலே பக்தி செலுத்துறதனே அந்த தீவிரமான தபஸ்னால, இந்த புருஹத்விரதமான பிரம்மச்சரியத்தினால யம நியமங்களும் எல்லா மனோவாக்காய சரீரங்கள்னு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனால இவன் என்ன ஆகும்? சரி, கடைசியில் என்ன ஆகும்னா இங்கே மனசாந்தி, இங்கே உனக்கு ஜீவன் முக்தி, இங்கே உனக்கு பூர்ணத்துவம். ஆனால் பகவான் அப்படி பதங்கள் உபயோகப்படுத்தாமே தக்த கர்மாஷய அமலஹ. அமலஹான்னு என்ன? இப்போ அவனுக்கு ஒரு வாசனை கர்ம பந்தம் இல்லை, வாசனைகள் இல்லை, கர்ம பந்தம் இல்லை, ஜீவ அகங்கார பாவம் இல்லை, எல்லாம் ஒடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அப்போ ஜீவன் முக்தி தானே. அது டைரெக்டாக பகவான் இங்கே சொல்லாமல் தர்த எல்லா கர்மாசயம், சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா எல்லாமே பொசுங்கி போச்சு. அப்புறம் எல்லா மலம் போயிட்டு என்ன சுத்தமான தங்கம் மாதிரி ஆத்ம சைத்தன்யமா மாத்திரம் மட்டும்தான் இருக்கே. அது அவனன்னு தெரிஞ்சுக்கிட்டான், அமலகா ஆயிட்டான். ஸோ இதோடு நம்ம இங்கே நிறுத்திட்டு அடுத்த வகுப்பில் வேறு பகவான் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.